Hi, hello, வணக்கம் and welcome. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது NEET with Sanjay YouTube channel and exclusive தமிழ் YouTube channel for NEET and JEE aspirants. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் செந்தில்நாதன் சார் ஹவு டு அவாய்ட் நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவில் அவர் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பட் அதில் கமெண்ட் செக்ஷனில் சில கொஷின்ஸ் இருந்துச்சு, சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ் இருந்துச்சு, சில ஃபன்னியான கொஷின்ஸும் இருந்துச்சு. அதில் சில டாபிக் 8 கொஷின்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதுக்கான ஆன்சர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவோட ஐடியா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அதுதான் என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் அமைக்கும். அதே மாதிரி நீங்கள் லைக் பண்ணுறப்போ தான் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்றது யூடியூப் அல்காரிதம்க்கு தெரியும். ஸோ யூடியூப் உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். எனக்கும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்பர்ஸ் அதிகமாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட்டு, அந்த வீடியோக்குள்ளே போனீங்கனாலே டாப் மோஸ்ட் கமெண்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு அவாய்ட் நெகட்டிவ் தாட், அதாவது ஹவு டு அவாய்ட் நெகட்டிவ் மார்க்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதுக்கு கீழே தக்கா ஒரு கமெண்ட்டு ஹவு டு அவாய்ட் நெகட்டிவ் தாட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு ஏகப்பட்ட ரிப்ளைஸும், ஃபன்னியான ரிப்ளைஸும் இருந்துச்சு, சீரியஸான ரிப்ளைஸும் இருந்துச்சு. பட் நம்மளோட ரிப்ளை என்ன அப்படின்றத கடைசியாக பார்ப்போம். திஸ் வாஸ் த மோஸ்ட் ஷார்ட் கமெண்ட் ஆஃப் தட் வீடியோ. அடுத்து செகண்ட் கமெண்ட்டுக்கு போனால், மீரா ஜாஸ்மின் அப்படின்ற ஒரு யூசர் கேட்டிருக்காங்க, தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் சார், ஹவு டு ப்ராக்டிஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி இந்த ஐடியாவில் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு. ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரியை ஃபிசிக்கல், ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக்னு பிரிச்சுக்கோங்க மிஸ் மீரா ஜாஸ்மின். ஆர்கானிக்கு எந்த வழியுமே கிடையாது. ஆர்கானிக்கு நீங்கள் ரியாக்ஷன்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கான ஆன்சர்ஸ் கரெக்டாக வரும். ஸ்டார்டிங்கில் எல்லாமே தப்பாக தான் இருக்கும். பட் அந்த ஃப்ளோ உங்களுக்கு கரெக்டாக ஸ்டார்டிங்கில் ஒரு 10ல் 2 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணாலும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண அது ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 4 கொஷினாவோ 6 கொஷினாவோ 10ல் 8 கொஷின் கரெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸும் அதிகமாகும். அண்ட் ஃபிசிக்கலுக்கு எப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஃபிசிக்கலில் அந்த லாஸ்லாம் என்ன, யார் சொன்னால் அதை மட்டும் பார்த்துக்கிட்டு மீதியெல்லாம் சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி தள்ளுங்க. அண்ட் இன்ஆர்கானிக்கு எப்பவும் போல் பயாலஜி எப்படி அப்ரோச் பண்ணி மக்கப் பண்ணி அதில் எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இன்ஆர்கானிக் ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க. இது கெமிஸ்ட்ரிக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸுக்கு ஹவு யூ அப்ரோச் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அந்த சேம் மெத்தடாலஜி தான் ஃபிசிக்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். என்னென்னா கான்செப்ட் என்னென்னு பார்த்துக்கணும். எதனால் லாஸ்ட் இது இருந்துச்சுன்னா, இல்லைனா ஃபார்முலாஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை மட்டும் யார் சொன்னாங்க, எந்த கான்செப்டில் சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு எம்சிக்யூ புக் எடுத்து சடன் சம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதுதான் ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரே வழியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தா, சிவாஸ்ரீ KG7UX அப்படின்ற ஒரு யூசர், ஸ்டடியிங் 9th ஸ்டாண்டர்ட் சார், கோயிங் டு ஸ்டார்ட் நீட் ப்ரிப்பரேஷன், உங்கள் வீடியோ பார்த்து படிக்கலாமா சார் அப்படின்னு என்கிட்ட கேட்கல, செந்தில்நாதன் சார்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஸ்டடியிங் 9th ஸ்டாண்டர்ட், கோயிங் டு ஸ்டார்ட் நீட் ப்ரிப்பரேஷன், பிக் தம்ஸ் அப் ஃபார் யூ. சீக்கிரமாக ஆரம்பிக்கிறது, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமாக ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம டெஸ்டினேஷனை சீக்கிரம் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக அது அமையும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ ஃபார் டேக்கிங் திஸ் ஸ்டெப் ஈவன் மோர் பிஃபோர் தென் மோஸ்ட் ஆஃப் தி ஆஸ்பிரன்ட்ஸ். உங்கள் வீடியோ பார்த்து படிக்கலாமா சார்? அவங்க படிக்கிறதுக்கு தாங்க அவர் வீடியோவே போடுறாரு. பயாலஜிக்கு உங்களுக்கு ஒரு லெக்சர் தேவைப்படுறத வச்செல்லாம் கண்டிப்பாக செந்தில்நாதன் சார் ரிலையபிள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ரிலையபிள் தான். ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீ அவங்கள வச்சு அவரை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம், தப்பு இல்லை. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான சேனல்ஸ் பிடிச்சி அதுக்கு நீங்கள் கரெக்டான கோச்சிங் எடுத்து நல்ல மார்க் எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சிவஸ்ரீ, தம்ஸ் அப். அண்ட் அடுத்த கமெண்ட் பார்த்தா, கீர்த்தனா 8422, ஹவு மெனி தியரி கொஷின்ஸ் எக்ஸ்பெக்டட் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. அதாவது டோட்டலாக 2 செக்ஷன்ஸும் சேர்த்து ஃபிசிக்ஸில் 50 கொஷின்ஸ், கெமிஸ்ட்ரியில் 50 கொஷின்ஸ் இருக்கா. இதில் ஃபிசிக்ஸில் நம்ம தியரி கொஷின்ஸ் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா மேக்ஸிமம் 10 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் தியரி கொஷின்ஸ் தான் 40 கொஷின்ஸ் வரும். ஒரு 10 கொஷின்ஸ் தான் சம் சால்வ் பண்ணுற மாதிரியோ இல்லை கான்செப்ட் பேஸ் ரொம்ப டீப்பாக கான்செப்ட் பேஸ் பண்ண மாதிரியான கொஷின்ஸோ கெமிஸ்ட்ரியில் 10 தான் வரும். கெமிஸ்ட்ரியில் தியரி கொஷின்ஸ் தான் 40 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஃபிசிக்ஸில் 10 கொஷின்ஸ் தான் தியரி கொஷின்ஸ் வரும். மீதி 40யுமே நம்ம சம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
இதை தெரிஞ்சுக்கோங்க. மிஸ் கீர்த்தனா 8422. அண்ட் நெக்ஸ்ட்டு ரேஷ்மா குமுதா 2660. என்ன எல்லாம் பொண்ணுங்க நேமாக வந்துட்டுருக்கு. மீரா ஜாஸ்மின், சிவஸ்ரீ, கீர்த்தனா, ரேஷ்மா குமுதா. பசங்கள்லாம் கொஷின்ஸே கேட்க மாட்டீங்களாப்பா கமெண்ட்ஸில்? இல்லை நீங்கள் கேட்குற கொஷின்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இல்லையா? தெரியல என்னென்னு. நல்ல கொஷினாக கேளுங்க பார்க்கலாங்க கமெண்ட்ஸில். இப்போ ரேஷ்மா குமுதா 2660 கேட்ட கொஷின் பார்ப்போம். கெட்டிங் ஒன்லி 250 மார்க்ஸ், ஃபீலிங் டீமோட்டிவேட்டட், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எல்லாருமே ஸ்டார்டிங்கில் அவ்வளோதாங்க எடுப்பாங்க. 250 இஸ் ஃபார் பெட்டர். ஸ்டார்டிங்கில் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான்லாம் நெகட்டிவில் மார்க் எடுத்த கதையெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான கட் ஆஃப் மார்க்கு கண்டிப்பாக நீங்கள் நீட் 2024 எடுத்துருவீங்க. இந்த 100 நாள் இருக்குது, 100 நாளுக்கு மேலேயே இருக்குது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்க, பக்காவாக தூக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு யூசர் TV4R61XM60 அப்படிங்கிறவரும் ஆதித்யா 912 அப்படிங்கிறவரும் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எல்லா ஆப்ஷனும் ராங்னா கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஹவு டு அவாய்ட் நெகட்டிவ் மார்க்ஸ்ன்ற வீடியோவில் சார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அது ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டு, மீதி 3 ஆப்ஷனும் ராங்காக இருக்கும். மொத்த எல்லா கொஷின்ஸ்லையும் அப்படி தான் இருக்கும். இன்கேஸ் 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது, 2 ஆப்ஷன் தப்பாக இருக்குன்ற பட்சத்தில் அந்த 2ல் எதை ஷேட் பண்ணாலும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. மீதி 2 ஷேட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு தான் இவர் ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. 4 ஆப்ஷனுமே தப்பாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது, அந்த கொஷின் நான் அட்டன் பண்ண என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. மிஸ்டர் ஆதித்யா அண்ட் யூசர் TV4R61XM60 4 ஆப்ஷனும் தப்பாக இருந்தால் அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த கொஷின் அட்டன் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் ஷேட் பண்ணியிருந்தாலும் அவங்க கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ டோன்ட் வரி. நெக்ஸ்ட் கமெண்ட்டுன்னு பார்த்தோமா, இது ஏசர் CQT3KR8DG50. ஏப்பா எப்படிலாம் யூசர் நேம் வச்சா யாரால் பாவறது? மூச்சு வாங்குது யூசர் நேம் படிக்கிறதுக்கு. ஹவு டு அவாய்ட் மிஸ்டேக்ஸ் இன் பயாலஜி டியூரிங் நீட் எக்ஸாம். ஆக்சுவலாக நீ என்னை பொறுத்த வரைக்கும் என் ப்ராசஸில் உங்களை எப்படி நான் ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா, எல்லாத்தையுமே படிச்சிருங்க, பட் பயாலஜியில் நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக்னால நிறைய மார்க்ஸ் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவைக்கு 2 தடவை கொஷினை கரெக்டாக தெளிவாக பொறுமையாக படிக்கணும். செகண்ட் பாயிண்ட்டு, ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா இதுதான் ஆன்சராக இருக்குன்னு ஷேட் பண்ணக்கூடாது. 4 ஆப்ஷனையும் படித்து 4ல் எது த மோஸ்ட் ரிலவெண்ட் அப்படின்றத யோசித்து அந்த ஆப்ஷனை ஷேட் பண்ணுங்கள். 2வது பாயிண்ட்டு, மோஸ்ட்லி இது 2 மட்டும்தான் உங்களோட மிஸ்டேக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 3வதாக சில்லி மிஸ்டேக்கு. இது இந்த யூசருக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது, தயவு செஞ்சு இந்த கொஷினுக்கான ஆன்சரை தான் அந்த கொஷின் நம்பரில் தான் ஷேட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். என் ஃப்ரெண்டு என்னோடய சீனியர்ஸை கூட மெயின் நீட் எக்ஸாமில் ஒரே ஒரு கொஷின் மாற்றி ஷேட் பண்ணி கடைசி 6 கொஷின், கடைசி 7 கொஷின் வந்து தப்பாக ஷேட் பண்ணி அதனால் அவங்களோட மார்க்ஸ் போயிருக்கேன். ஈவன் அவங்க 600+ எடுத்திருக்காங்க. பட் அந்த 6 கொஷினுக்கு அவங்களுக்கு 5 மார்க்குன்னு பார்த்தா கூட 6 5 ஆர் 30 மார்க்ஸ் அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு. ஈவன் தான் அவங்க கவர்மெண்ட் காலேஜில் இப்போ மெடிசன் படிச்சுட்டு இருந்தாலும் அந்த 30 மார்க் இருந்தால் இன்னும் அவங்களுக்கு ஒரு பெட்டர் காலேஜ் கிடச்சிருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள் வைல் ஷேடிங் த OMR ஷீட். கரெக்டான கொஷின் நம்பராக, ரெஸ்பெக்டிவ் கொஷின் ரெஸ்பான்ஸான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கமெண்ட்டு, யூசர் QL7002JT52 அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு கொஞ்சம் பெத்தட்டிக்கான கேள்வியாக இருக்குது. கேன் அன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இன் போர்ட் கிராக் நீட்? அதாவது ஸ்டேட் போர்டு படிக்கிற ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு நீட்டை கிராக் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஏன் முடியாது? ஆக்சுவலாக NCERTயை விட ஸ்டேட் போர்டில் ஸ்டஃப் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் நிறைய படிக்கலாம், எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது. பட் நீங்கள் நிறைய படிக்கணுன்றதுக்காக சிலபஸை தாண்டி படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே ஸ்டேட் போர்டில் படிக்கிறீங்களா, நீங்கள் ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கீங்க, அதுலேருந்து கொஞ்சமாக தான் NCERTயில் படிக்க வரீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லாக படிங்க. கண்டிப்பாக ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இன் போர்டு எக்ஸாம் கேன் கிராக் நீட். அது வந்து யாராலையும் மாற்ற முடியாது, கண்டிப்பாக பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், முடியும். இப்போ வரலாம் அந்த டாப் மோஸ்ட் கமெண்ட்டுக்கு, ஹவு டு அவாய்ட் நெகட்டிவ் தாட்டை. இதுக்கு நானே ஒரு லெக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெவலப் அ பாசிட்டிவ் மார்னிங் ரொட்டீன். காலையில் எந்திரிச்சு அன்றைக்கி நாள் நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த 1 மணி நேரம் அதுதாங்க அன்றைக்கி நம்ம நாள். நம்பலனாலும் அதுதான் நெசம். காலையில் 5 மணிக்கு பிளான் பண்ணி 5 மணிக்கு எந்திரிச்சிட்டியா, அந்த நாள் உனக்கு பக்காவாக போகும். ஆனால் 5 மணிக்கு பிளான் பண்ணி 6 மணிக்கு தான் எந்திரிச்சியா, அந்த நாள் உனக்கு க்ளோஸு. எல்லாமே டல்லாக தான் போகும். ஸோ டெவலப் ஏ பாசிட்டிவ் மார்னிங் ரொட்டீன். 2வது, ஃபோக்கஸ் ஆன் த ப்ராமிஸ் நாட் த ப்ராப்ளம். என்னடா இவ்வளோ சிலபஸ் இருக்குது அப்படின்னு ப்ராப்ளமில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்ற ப்ராமிஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான
சீட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. தேர்ட் பாயிண்ட்டு, டேப் இன்டு த ரூட் ப்ராப்ளம். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி ஒரி பண்ணுறீங்கன்னா ஒரி பண்ணிட்டே இருக்கிறதுல எந்த விதமான யூஸும் கிடையாது. அதோட ரூட் ப்ராப்ளம் என்ன, அதோட அடிவேர் என்ன, அந்த ப்ராப்ளத்தோட அடிவேர் என்னன்னு பார்த்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அதை சால்வ் பண்ண முடியாத பட்சத்தில் அதை வந்து கண்டுக்காதீங்க. நீங்கள் அதை சால்வும் பண்ண வேணாம், அதை பற்றி பாதரும் பண்ண வேணாம், கண்டுக்காதீங்க, விட்டுட்டு போங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட்டு, மேக் எ கான்ஷியஸ் சாய்ஸ். அதாவது இன்றைக்கி இதைத்தான் படிக்க போகிறேன், இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே இதைத்தான் படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கான்ஷியஸான முடிவு எடுங்க. ஏன்னா இப்போது காலையில் நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், காலையில் நேரத்தில் நான் பிரைட்டாக எந்திரிச்சு உட்கார ஆள் கிடையாது. நான் கொஞ்சம் தூக்கத்தில் தொங்கிட்டே தான் இருப்பேன். அப்போ நான் பயாலஜி எடுத்து வச்சு படித்தேன்னா தியரியில் எனக்கு ஒன்றுமே விளங்காது. ஆனால் அப்போ நான் ஃபிசிக்ஸ் சம்ஸ் எடுத்து வச்சு சால்வ் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும். ஏன்னா பிரிஸ்காக இருந்தால் தான் நான் சம் சால்வ் பண்ண முடியும். ஸோ எனக்கு கொஞ்சம் பிரிஸ்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு மீனிங்ஃபுல்லாக சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஈவினிங்கு கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும். அதாவது ஈவினிங் மீன்ஸ் ஒரு 7-8 மணிக்கு இல்லை, ஒரு 4-5 மணிக்கு. அப்போ தான் ஸ்கூல்லேருந்தோ எங்கேயோ கோச்சிங் சென்டர்லேருந்தோ வந்துட்டு ஒரு 5 மணிக்கு சாப்பிட்டு கொஞ்சம் பிரிஸ்காக இருப்போம். டீயெல்லாம் குடிச்சிட்டு, வீட்டிலலாம் டீ ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு பிரிஸ்காக இருக்க சமயத்தில் அப்போ நீங்கள் பயாலஜி எடுத்து வச்சு படிங்க. தியரியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தியரியை மனப்பாடம் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக மைண்டில் நிற்கும். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோட சாய்ஸ் கான்ஷியஸாக, நல்ல புத்தி கூர்மையோட, நல்ல தெளிவாக, இப்போ எனக்கு இப்படி இருக்கும், இப்போ எனக்கு இப்படி இருக்கும், ஸோ நான் அதை படிக்கிறேன், ஸோ நான் இதை படிக்கிறேன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி திங் டு பி பர்ஃபெக்ட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்க இந்த பாயிண்ட்டு, எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. அதாவது 5 சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 5 சாப்டர்ஸையும் படிக்கணும்டா அப்படின்னு சொல்லி 5 சாப்டர்ஸையும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. பட் அந்த எக்ஸாம் டேட்டுக்குள்ளே 5 சாப்டரையும் நம்ம படித்து முடிப்போமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதனால் நான் பண்ண மிஸ்டேக்கே, நானே 5 சாப்டரில் 4.5 சாப்டர் படிச்சிருவேன், அரை சாப்டர் படிச்சிருக்க மாட்டேன். அதனால் நான் எக்ஸாமுக்கே போக மாட்டேன். இந்த கதை எப்படி இது பாருங்கள். அதனால் எக்ஸாமுக்கே போக மாட்டேன். என்னால் என்னோடய செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ண முடியாது. அதனால் எனக்கு ப்ராக்டிஸும் குறையும், எல்லாமே குறையும். ஆனால் அப்புறம் அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா தான் தெரியும் என்னோட எல்லாருமே கம்மியாக தான் படிச்சிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு நான் எக்ஸாம் எழுதினேன்னா நானே ஃபஸ்ட் மார்க் எடுத்திருப்பேன். அந்தளவுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் ரியலைஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் 5 சாப்டருங்கிற இடத்துல நீங்கள் ஒரு சாப்டர் மட்டும் படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, தப்பே இல்லைங்க. 100 அவுட் ஆஃப் 400 எடுத்தால் கூட எந்த விதமான தலைகுனிவும் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க, உங்கள் சொந்த உழைப்பில் படித்ததை எழுதியிருக்கிறீங்க, உங்களுக்கான 100 மார்க். அது வேறு யாருக்கும் அந்த 100 மார்க் கிடையாது. ஈவன் அது 100க்கு 10 மார்க்காக இருந்தாலும் 5 மார்க்காக இருந்தாலும் அது உங்களோட மார்க், நீங்கள் படித்து எடுத்த மார்க். கர்வமாக போய் எழுதுங்க இவ்வளோ படிச்சிருக்கேன்னு. அண்டு இப்போது அவர் நீட் ஆஸ்பிரண்ட் 2024 அப்படின்றவர் தான் அந்த ஹவு டு அவாய்ட் நெகட்டிவ் தாட் அப்படின்ற கொஷின் கேட்டிருந்தாரு. அதுக்கான சில டிப்ஸ் நம்ம சொல்லியாச்சு. ஆனால் இதை ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கா, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, பட் ரீல் ஸ்க்ரால் பண்ணுறப்போ ரேண்டமாக பார்த்தேன். அவங்க வந்து சர்வசாதாரணமாக என் புத்திக்கு உரைக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். முடிஞ்சால் அந்த ரீல் கூட நான் அப்படியே போடுறேன். ஃபிட்டாக இருக்கிறது இஸ் ஹார்ட், அதே மாதிரி ஒபீஸாக இருக்கிறது இஸ் ஹார்ட். உங்களுக்கு எந்த ஹார்ட் வேணும் சூஸ் பண்ணிக்கோங்க. மேரேஜ் இஸ் ஹார்ட், டிவோர்ஸ் இஸ் ஹார்ட். உங்களுக்கு எந்த ஹார்ட் வேணும் சூஸ் பண்ணிக்கோங்க. பீயிங் இன் டெப்ட் இஸ் ஹார்ட், பீயிங் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் இஸ் ஆல்சோ ஹார்ட். உங்களுக்கு எந்த ஹார்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. பீயிங் கம்யூனிகேட்டட் இஸ் ஹார்ட், பீயிங் நாட் கம்யூனிகேட்டட் இஸ் ஆல்சோ ஹார்ட். உங்களுக்கு எந்த ஹார்ட் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டடியிங் இஸ் ஹார்ட், நாட் ஸ்டடியிங் அண்ட் ஃபீலிங் கில்ட்டி இஸ் ஆல்சோ ஹார்ட். உங்களுக்கு எந்த ஹார்ட் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இதை நான் கொஞ்சம் கேவலமாக சொல்கிறேன், ஆனால் அந்த அக்கா பக்காவாக சொல்லியிருந்தாங்க. அந்த அக்கா கடைசியாக சொல்ல வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் வில் ஆல்வேஸ் கிவ் யூ 2 சாய்ஸஸ் ஆஃப் விச் போத் ஆர் ஹார்ட். உங்களுக்கு வாழ்க்கை 2 சாய்ஸ் கொடுக்கும், 2 சாய்ஸுமே டஃப்பாக தான் இருக்கும். அதில் நீங்கள் எந்த டஃப்பை சூஸ் பண்ணுறீங்கிறது தான் உங்களை வாழ்க்கையை நிர்ணயிக்கும் அப்படின்றது அந்த அக்கா பக்காவாக சொல்லியிருப்பாங்க. ஃபாலோ பண்ணலாம், நல்ல விஷயத்தை எங்கேருந்து வேணும் எடுத்துக்கலாம். Marriage is hard, divorce is hard, choose your heart. Obesity is hard, being fit is hard, choose your heart. Being in debt is hard, being financially independent is hard, choose your heart. Communication is hard, not communicating is hard, choose your heart. Life will never be easy, it will always be hard. But you know what's the best part is? We can choose our heart. So let's pick wisely. And I don't know how to drive, by the way. தேங்க்யூ காய்ஸ். இது ஒரு மாதிரி ஃபன்னியாக இருந்தாலும்
சில ஆன்சர்ஸும் சில டவுட்ஸும் உங்களுக்கு கிளியர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மாதிரி டவுட் நிறைய கேட்டுட்டு இருக்க உங்களோட ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு எல்லாரும் சேர்ந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.